वेंकटनाथार्य कवितार्किकेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि गुरुभ्यः तद्गुरुभ्यस्य नमो वाकमदीमहे वृणीमहे च तत्राहद्यौ दम्पती जगदाम्पदी ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्यां साक्षात् क्षमां करुणया कमलामिवान्यां गोदामनन्य शरणं प्रपत्ये. ஆண்டாள் உடைய அனுகிரகத்தினால கோதாஸ்துதி பார்த்துன்னு வந்துட்டு இருக்கோம். எனக்கு கோதாஸ்துதி ஆரம்பிக்கிற அன்னைக்கு என்ன இப்ப ஆரம்பிச்சிருக்கோமே நம்ம இது என்ன இது ஆழ்வார் திருவாடிப்பூரம் மாசம் கூட இல்ல, மார்கழி மாசம் கூட இல்லையேன்னு நினைச்சிருந்தேன். ஆனா இப்ப கரெக்டா பெரிய ஆழ்வாருடைய திருநக்ஷத்திரம் இப்ப நடந்துட்டு இருக்கு 10 நாள். இப்ப ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பிரமாதமான உற்சவம். நேற்று கூட கருட சேவை. அங்க பெரியாழ்வாருக்கே அந்த உற்சவம். பெரியாழ்வார் சேவிக்கிறதுக்காகவே பகவான் கருட சேவையில எழுது. அப்பேற்பட்ட அற்புதமான உற்சவம். அடுத்த வாரம் நமக்கு பெரியாழ்வார் திருநக்ஷத்திரம் வருது. அந்த சந்தர்ப்பமாக நமக்கு இப்படியே கோதாஸ்துதி நமக்கு அமைஞ்சுது. போன வாரம் பார்த்தோம் ஆண்டாள் திருக்கல்யாணம் அப்படின்றது அற்புதமாக பாரணமாயிரம்ல நமக்கு ஆண்டாள் அனுகிரகம் பண்ணியிருந்தாலும் அந்த பிரபந்தத்துல எப்படி தான் கணா கண்டேன் தோழி அப்படின்னு ஒவ்வொரு பாசுரமாக அந்த நம்மளுடைய கல்யாண பద్ధதி அனைத்தும் சொல்லிட்டு வரா. அதுல முக்கியமானது எதுவுமே நம்ம இன்னைக்கு பண்றோம் இல்லையா, நம்ம சம்பிரதாயம் படியாக கல்யாணம் அனைத்துமே அதுல வந்திருக்கு. அதுல சில லௌகீக விஷயங்கள், சில விஷயங்கள் அந்த வர்ணனைகள் அப்படின்றதெல்லாம் விட்டு இருக்கலாம். அதை சுவாமி தேசிக நீங்க எடுத்து அனுபவிக்கலாம் அப்படின்னு. ஏன்னா திருக்கல்யாணம் அப்படின்னா அங்க ஆண்டாலே அற்புதமாக அனுபவிச்சாச்சு. அந்த பாசுரத்தை கேட்டாலே நமக்கு போரும். அப்படி போன வாரம் நம்ம பார்த்தோம் 13வது பாசுரத்துல சந்தர்சயந்தி பரிஹாச கிர சகீனாம் அப்படின்னு கல்யாணத்துல பக்கத்துல இருக்கிற நம்ம சகிகள் சகாக்கள் அப்படின்னா அவ கிண்டல் பண்றது, அந்த கிண்டல் பண்றதையே ஒரு எடுத்து நாகேசயா ஸ்துதி பக்ஷிரத கதந்தே அப்படின்னு எப்படி இவர் ஆதிசேஷன்ல படுத்துட்டு இருப்பாராமே, கருடன்ல படுத்துட்டு இருப்பாராமே, இவர் உனக்கு இப்படி அமைந்தேரே அப்படின்னு சொல்றான். அந்த பரிகாசத்துக்கு நம்ம அர்த்தம் பார்த்தோம் அப்படின்னா அப்பேற்பட்ட நாகத்துல படுக்கக்கூடிய அப்பேற்பட்டவளுக்கு நீ ஏத்தவள் அப்படின்னு சொல்லக்கூடியதாகவும் அர்த்தம் அமையுது. அப்பேற்பட்ட பெருமாளுக்கு நீதான் உனக்கு ஏத்தவர் அப்படின்னு சொல்ற மாதிரியாக அது அமையுது. அதுக்கு அடுத்த பாசுரத்துல நம்ம கல்யாணத்துல முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தா காசி யாத்திரை அப்படின்னு, சமாவர்த்தன விரதம் அப்படின்னு வைதிகமா சொல்லுவா. காசி யாத்திரை அப்படின்னு கொடை பிடிச்சிட்டு போற மாதிரி இல்லையா. அப்ப இது கொடை யாரு அப்படின்ற போது கொடை எப்படி வருது அப்படின்றதே இங்க அற்புதமாக ஒரு பாசுரமாக வர்ணிச்சிருக்கேன். त्वद्भक्तिमाल्य सुरभीकृत चारुमौले हित्वा भुजान्तरगतामभिवैजयन्तीं पद्युस्तवेश्वरि मितः प्रतिघातलोलाः बर्हातपत्ररुचिमारशयन्ति भृङ्गाः அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். பெருமாளுக்கு வைஜெயந்தி மாலை அப்படின்னு ஒண்ணு உண்டு. கண்ணனுக்கு வைஜெயந்தி மாலைன்னா அவ்வளவு ஆச்சரியம். அந்த வைஜெயந்தி மாலையோட தான் எப்பயும் இருப்பான். ஏன்னா அவன் அவதாரம் பண்ணச்சியே வைஜெயந்தி மாலையோட தான் அவதாரம் பண்ணான். ஆனா இங்க சுவாமி தேசிகன் சொல்லும் பொழுது சொல்றார், அந்த வைஜெயந்தி மாலை காட்டிலும் பெருமாளுக்கு பிடிச்ச பிரியம், ரொம்ப பிரியம் அந்த மாலை. ஸ்லோகங்கள்லாம் கூட கண்ணனுடைய வர்ணனையை பார்த்தா வைஜெயந்தின்னு வரும். ஆனா அதை காட்டிலும் எதுன்னா தாயார் சுடி கொடுத்த மாலைக்கு இன்னும் பெருமை அதிகம் அப்படின்னே அடுத்த 2 ஸ்லோகத்துல அது எப்படி பெருமை அப்படின்னு சொல்றாரு. அதை முக்கியமாக பார்க்கும்போது त्वद्भक्तिमाल्य सुरभीकृत चारुमौले அப்படின்னு தாயார் பார்த்து சொல்றாரு, நீர் சூடி கொடுத்த மாலை தானே பகவான் தன்னுடைய சிரஸ்ல சாத்தின்னு இருக்கான். சிரஸ் எதுவுமே நமக்கு ரொம்ப உயர்ந்த வஸ்து என்ன பண்ணுவோம்னா தலைமையில வச்சுப்போம். ஆனா அந்த வைஜெயந்தி மாலையை கூட பார்த்தோன்னா ஹித்வா புஜாந்தர கதாமபி வைஜெயந்தி அப்படின்னு ஹித்வா புஜாம் 2 புஜத்துக்கு நடுவுல தன்னுடைய வக்ஷஸ்தலத்துல வைஜெயந்தி மாலை இருக்கு. அந்த வைஜெயந்தி மாலையோ அப்ராகிருதம். அப்ராகிருத்தம்னா நம்ம சொன்னோம் இந்த பூமியில வந்தது கிடையாது. அது அப்ராகிருத்தம். அது வாடி போகாது. அப்படியே ஏற்பட்ட அது ஒரு மாலை. ஸ்ரீ வைகுண்டத்திலேருந்து அவதாரம் பண்ணும் பொழுதே அந்த மாலையோடய அவதாரம் பண்ணேர் கண்ணன். அப்பேற்பட்ட மாலை இருக்கு. அப்ப என்ன ஆச்சுன்னா அந்த வைஜெயந்தி மாலையில எப்பயுமே வண்டுகள் முச்சுண்டே இருக்குமா. எப்பயுமே அந்த கண்ணனுடைய வக்ஷஸ்தலத்துல அந்த வைஜெயந்தி மாலைக்காக
அதுல இருக்கிற தேன் இது பண்றதுக்காக வண்டுக்கள்லாம் வச்சுட்டே இருக்கும். இப்ப இந்த வண்டுக்கள்லாம் பார்த்துதான் அதுக்கு மேல சிரஸ்ல ஒரு மாலை இருக்கு. அது ஆண்டாள் சூடி கொடுத்த மாலை. அந்த சூடி கொடுத்த மாலைக்கு இன்னும் அதிகம். ஏன்னா ஆண்டாளுடைய சம்பந்தமும் இருக்கிறதுனால அது இன்னும் அதிகமாக ருச்சிக்கும். வண்டுகள் என்ன பண்ணும்? ஒரு இடத்துல இருந்து இன்னும் அதுக்கு பிடிச்ச இடமோ இருந்ததோ, இன்னும் இன்னும் பெரிய மரம் கிடைச்சதோ, இன்னும் அதுல அதிகமாக தேன் இருந்தோ இங்கேருந்து அங்க போகும். அப்போ ஒவ்வொன்றாக பின்னாடி 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 போகும். அங்க இருக்கிற வண்டுகளோ நிறைய வண்டுகள். அந்த வண்டுகள் எல்லாம் சேர்ந்து தன் வக்ஷஸ்தலத்திலேருந்து தலைக்கு போறது. அப்போ அவருடைய சிரஸ் பாகம் கொஞ்சம் அதிகம் இல்லையா? அது வந்து வண்டுக்கள்லாம் எப்படி சாப்பிடும் அப்படின்னா, அந்த தேன்னா அது வந்து ஒன்னு 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 வரிசையா வரும். இங்க கீழே இருந்து இப்படி வரிசையா போய் மேல பாதி சுத்தின்னு இருக்கு. அவ்வளவு வண்டுகள். அதை பார்க்கச்சே எப்படி இருக்குன்னா, அதுவே ஒரு கொடை பிடிச்சுட்டு இருக்க மாதிரி காசி யாத்திரைக்கு பகவான் கிளம்புற மாதிரி இருக்காம். அந்த இங்கேருந்து வக்ரஸ்தலத்திலேருந்து மேல போய் அது இங்க சுத்துறது இல்லையா? அது ஒவ்வொன்றும் கிரிங் 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 அப்படியே சுத்தம். அந்த இது அப்படியே அந்த தேசிகன் அப்படி வர்ணனை பண்றேன். அந்த வண்டுக்கெல்லாம் இந்த புஷ்பத்திலிருந்து இந்த வைஜெயந்தி மாலையிலிருந்து ஆண்டாள் சூடி கொடுத்த மாலைக்கு போகும்பொழுது எப்படி இருக்குன்னா, பர்ஹாத பத்திர ருச்சிமா. பர்ஹாத பத்திரம்னா அற்புதமான கொடை. விதவிதமாக வண்ணங்கள் சாத்திய மயில் தோகையோட, அந்த காலத்துல எல்லாம் மயில் தோகையெல்லாம் வச்சு அந்த மாதிரி ஒரு கொடை பண்ணுவா. சாதா கொடை இல்ல, அந்த மயில் தொகைகள்லாம் வச்சு கலர் கலரா இருக்கும். அந்த மாதிரி இந்த வண்டுக்கெல்லாம் இருக்காம். பர்ஹா தபத்ர ருச்சிமா ரச்சயந்தி பிருங்கான்னு அப்படி அழகாக அந்த அழகை காட்டி கொடுக்கறதாம் அந்த வண்டுக்கள் அப்படின்னு சொல்றேன். அந்த கொடை அப்படிங்கும் பொழுதே நமக்கு நமக்கு வந்து கல்யாணத்துல நம்ம கொடை எங்க இது பண்ணுவோம் அப்படின்னா சமாவர்த்தன ஹோமம். சமாவர்த்தன இடத்துல அந்த காசி யாத்திரை வைபவத்துலதான் நம்ம வந்து அந்த கொடையை வந்து மாப்பிள்ளை பக்கத்துல இருக்கிறவா அது கொடை பிடிச்சுட்டு அவ வருவா. அந்த இடத்துலதான் மாமனார் வந்து இல்ல இல்ல காசி யாத்திரைக்கு போவானாம் அப்படின்னு நம்ம பொண்ணு ஸ்வீகரிச்சுக்கணும் அப்படின்னு கன்னிகா தானம் பண்ணி கொடுக்குறது. அதுதான் நம்மளுடைய வழக்கம். பெரியாழ்வார் அவர் அந்த இதுபடியே தான் கண்ணன் வந்து அவர் முறைப்படி ஆண்டாளுடைய அந்த ஆத்து முறைப்படியே தான் கல்யாணம் பண்ணிண்டேர் அப்படின்றதுனால இந்த காசி யாத்திரை வைபவத்தை இங்க காட்டு. அதுல என்ன அப்படின்னா, அந்த வண்டுக்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கு இந்த அப்ராக்கிருத்தமான வைஜெயந்தி மாலையை விட்டுட்டு மேல இருக்கிற புஷ்பமோன்னா இந்த பூமியில பூத்த புஷ்பம் தான். ஆனாலும் அது அப்ராக்கிருத்தம் ஆயிடுச்சு. எப்படி அப்படின்னா, ஆண்டாள் உடைய அந்த சம்பந்தத்தினாலே அதை பெருமாள் சூடிக்கிறார் அப்படின்னு. அதை வந்து ஏன் சிரசுல தான் சூடிக்கிறார் அப்படின்றதுக்கும் ஸ்லோகத்துல வரப்போகுது. அதை இங்க அற்புதமாக இந்த சமாவர்த்தன ஹோமம் அத இந்த இடத்துல சுவாமி சொல்றாரு. இதுக்கு அடுத்தது என்னன்னா மாலை மாற்றுதல். ஒரு மாலை இன்னொருத்தர் மாலை மாத்திப்பா இல்லையா? பெண்ணும் அந்த மாப்பிள்ளையும். அந்த விதத்தை சொல்ற மாதிரி ஸ்லோகம் 15வது ஸ்லோகம். ஆமோதவத்யபி சதா ஹிருதயம் கமாபி ராகான்விதாபி லலிதாபி குணோத்தராபி மௌலிஸ்ரஜா தவ முகுந்த கிரீடபாஜா கோதே பவத்யதரிதா கலு வைஜெயந்தி அப்படின்னு இந்த இடத்திலும் வைஜெயந்தி மாலையோட அந்த மிக உயர்ந்த மாலை ஆண்டாள் சூடி கொடுத்த மாலை அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு 4 குணங்கள் சொல்றாரு எடுத்து. அப்பேற்பட்ட ஆச்சரியமானது. இதுக்கு 2 அர்த்தமாவும் பார்க்கலாம். அந்த மாதிரி கண்ணன் சுவாமி தேசிகன் ஒரே ஸ்லோகத்துல 2 விதமான அர்த்தங்கள் சொல்றதுன்றது பல ஸ்லோகங்கள். 3/4 ஸ்லோகத்துல அதுல 2 அர்த்தங்கள் வரும். அந்த மாதிரியான ஸ்லோகம் இது. ஆமோதவத்யபி அப்படின்னா நல்ல வாசனையோட இருக்க புஷ்பம். இது எதுக்கு சொல்றேன்னா, முதல் அர்த்தத்துல பார்த்தா வைஜெயந்தி மாலையை பத்தி பெருமையை சொல்றாரு. வைஜெயந்தி மாலையுடைய பெருமை அப்படின்னா ஆமோதவத்யபி நல்ல வாசனை கூடிய அப்ராக்கிருதமான அந்த மாலை. சதா ஹிருதயம் கமாபி சதா வக்ஷஸ்தலத்துல ஹிருதயம் சதா ஹிருதயம். சொன்னோம் இல்லையா, கண்ணனுடைய அவதாரத்திலேயே அந்த வைஜெயந்தி மாலை இருந்ததுன்னா அப்புறம் என்ன? அப்ப சதா அது வக்ஷஸ்தலத்துல இருக்கும். சதா பகவானுடைய வக்ஷஸ்தலத்துல இருக்கிறது தாயார். அதுக்கப்புறம் என்னன்னா அந்த பெருமையை பெற்றது இந்த வைஜெயந்தி மாலை. பெருமாளுக்கு அலங்காரத்துல கூட பார்த்தா கூட நமக்கு பெருமாள் பெரிய பெரிய அந்த புஜத்துல எல்லாம் பெரிய பெரிய மாலை போடுவோம். ஆனா அந்த வக்ஷஸ்தலத்துல குட்டியா அழகான மாலை போடுவோம். அதுக்கே பலவிதமான வர்ணனைகள் இருக்கும். அந்த அந்த நடுவுல வந்து அது கலர் நல்லா தெரியற மாதிரி பகவான் வக்ஷஸ்தலத்துல சாதிப்பான். அந்த தாயாரும் இருக்கிறதுனால இன்னும் அந்த இடம் இன்னும் நல்ல அற்புதமாக நமக்கு சேவை சாதிக்கும். அந்த அப்பேற்பட்ட புஷ்பத்தை தான்
ஹிருதயத்துக்கிட்ட பெருமாள் ஹிருதயத்துல சாத்துவான். சதா ஹிருதயம் கமாபி ராகான் விதாபி, அப்படி சிவப்பாக இருக்கும் அந்த மாலை. அந்த சிவப்பாக இருக்கிறதுனால என்னன்னா, எவ்வளவு தூரத்தில இருந்து பார்த்தாலும் பகவானுடைய வக்ஷஸ்தலத்துல சிவப்பாக தெரியும். நமக்கு அங்கே தெரிஞ்சிடும், ஆஹா இது யார் அப்படின்றது. லலிதாபி, மிருதுவாக இருக்கும். அந்த புஷ்பம்னா காட்டுல வளர்ற புஷ்பம் இல்ல, குத்தர புஷ்பம் கிடையாது. அப்படியே மெத்து மெத்துன்னு மிருதுவாக இருக்க புஷ்பம். குணோத்தராபி, நல்ல குணங்கள் இருக்க புஷ்பம். குணங்கள் அப்படின்னா மனுஷ குணங்கள் இல்ல, அந்த புஷ்பத்துக்கு நல்ல குணம் எது? நல்ல வர்ணனை, வாடி போகாம இருக்கிறது, நல்ல வாசனை அடிக்கிறது, துர்வாசனைகள் இல்லாம. அந்த அப்பேற்பட்ட குணங்கள்லாம் என்னென்ன புஷ்பத்துக்கு எதெல்லாம் நல்ல குணம் இருக்கோ அத்தனை குணமும் இருக்கு. அதனால குணோத்தராபி அப்படின்னு 4 பார்த்தேன். அப்படி இருக்கும்போதும் மௌலி ஸ்ரஜா தவ முகுந்த கிரீட பாஜா, அப்படியேற்பட்ட வைஜெயந்தி மாலை இருந்தாலும் மௌலி ஸ்ரஜா, ஆனா உம்முடைய தலையில இருக்கிற புஷ்பம் இருக்கே, பகவானுடைய தலையில இருக்கிறது, அது தாயாரே உம்முடையது. முகுந்த கிரீட பாஜா, முகுந்தன். முகுந்தன்னா என்ன? யார்? பகவான் எல்லாருக்கும் மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன் அப்படின்றதுனால அவனுக்கு முகுந்தன் அப்படின்ற திருநாமம். அப்பேற்பட்டவனுடைய மோட்சத்தை கொடுக்கக்கூடியதுனா வேற யாருமே கிடையாது, இதுல சந்தேகமே வேண்டாம். மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன் யார் அப்படின்னா சர்வேஸ்வரன் தான். ஆச்சாரியர்கள் அப்படின்னா ஆச்சாரியர்கள் நமக்கு அந்த மோட்சத்தை வாங்கி தரான். பெருமாள் கிட்டேந்து அனுகிரகம் பெறணும் அப்படின்னு, இந்த சிஷ்யால ரட்சணம் பண்ணணும் அப்படின்னு. மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன் அவன் ஒருத்தனே இருக்கும் பொழுது அவனுடைய கிரீட்டத்துல மௌலி தன்னுடைய சிரஸ்ல தரிச்சுட்டு இருக்கே. அப்ப வைஜெயந்தி மாலையோடையும் இது சிரஸாக ஆயிடுது, இன்னும் சிறப்பாக ஆயிடுது. கோதே பவத்ய துரிதா கலு வைஜெயந்தி, ஆண்டாள் அந்த திருமாலை வைஜெயந்திக்கு ஏற்றம் அப்படின்னு, அந்த கோதே அப்படின்னு தாயாருடைய மாலைக்கு ஒரு ஏற்றம் அப்படின்னு இங்க சொல்லும்பொழுது என்னன்னா, மாலை மாற்றுறதுன்னு ஒண்ணு இருக்கு. எப்படின்னா, மாப்பிள்ளைக்கு எப்படின்னா எவ்வளவோ சம்பந்தங்கள் இருக்கும். இவாள்லாம் சிநேகிதர்கள், இவாள்லாம் இந்த பந்து, அத்த உறவு, மாமா உறவுன்னு எத்தனையோ பந்தங்கள் அவருக்கு இருந்தாலும், அவள்லாம் முதல்ல முக்கியமாக இருந்தாலும் அது மாலை மாற்றத்துக்கு வரைக்கும் தான். எப்ப ஒரு பெண் தன்னுடைய மாலையை முதல்ல அந்த மாப்பிள்ளைக்கு காட்டும் போது எப்படி மாத்துறான்னா, தலை குனிஞ்சு வாங்கணும் அந்த மாலை. எப்ப அவர் குனிஞ்சு அதை வாங்குறாரோ அப்ப என்னன்னா, அவளுடைய மாலையை மட்டும் வாங்கல, அவளே எனக்கு அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் என்ன, அவ மனசு மொத்தம், அந்த பிரேம மொத்தம் தன்னுடையது அப்படின்னு. அப்படி இருக்கிறதுனால என்னன்னா தன்னுடையவளாகவே ஆயிடுறான். அதனால என்ன அப்படின்னா, அந்த மொத்த உறவுகள்லாம் கூட 2வது ஆயிடுறது, இந்த உறவு முக்கியமாக ஆயிடுறது. அப்பேற்பட்ட பகவான் தான் தலையை வணங்கி ஒரு மாலையை வாங்குறார். ஆபீஸ்ல ஒரு மேனேஜர் இருக்கா, அவருக்கு மாலை போடுறான்னா அவர் தலை வணங்கணும்னு அவசியம் இல்லை. இவா மாலை போடுறா, அவரை ஏதோ ரெஸ்பெக்ட் பண்ணவோ இது பண்ணவோ போறான்னா அவர் தலை நிமிந்துட்டே மாலை வாங்கிக்கலாம். ஆனா இங்க இந்த கல்யாணத்துல பார்த்து தலை குனிஞ்சி, பெருமாளே எப்ப அந்த தலை குனிஞ்சி அந்த மாலை வாங்குறேன்னா அப்ப அதனுடைய பெருமை தெரியுது. அப்ப ஆண்டாள் தன்னுடையவர் அப்படின்றது தெரியுது. அதனால மற்றவாள் தான் அப்புறம்தான். அந்த மாதிரிதான் இந்த மாலை கூட அப்புறம்தான். ஏன்னா தலை குனிஞ்சி வாங்கின அந்த மாலையினால தலை குனிஞ்சி தலையிலே வாங்கிறாராம், தன்னுடைய சிரசிலேயே. அதனால இந்த மாலைக்கு ஏற்றம் அப்படின்னும், அந்த மாலை மாற்றுறது அழகு. அந்த மாலை மாற்றுறதுல முக்கியம் என்ன அப்படின்னா, எப்ப மாலை நமக்கு வந்துட்டோ அவள் என்னுடையவள் அப்படின்ற ஆயிடுற மாதிரி இந்த ஆண்டாள் இந்த பக்கம் வந்துடுறான். அந்த ஆண்டாள் உடையவன் அவன் அப்படின்னு ஆயிடுறது. அதுதான் அதுக்கு முன்னாடி ஸ்லோகத்திலையும் சொல்லும்போது என்ன சொல்றதுன்னா, பத்யுஸ் தவேஸ்வரி ஈஸ்வரி அப்படின்ற. ஈஸ்வரனா என்ன, சகல லோகத்தையும் ஆளக்கூடியவள். இந்த லோகத்தை எல்லாம் ஆளக்கூடியவள் அப்படின்ற மட்டும் அர்த்தம் இல்ல. வியாக்கியானத்தை பார்த்தா என்னன்னா, பகவானையே ஆளக்கூடியவள். பகவானையே ஆளக்கூடியவள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தான் சொல்றதெல்லாம் பகவான் கேட்க போற. இவாளுக்கெல்லாம் மோட்சம் கொடுன்னா பகவான் கொடுத்துதானே ஆகணும், தாயார் சொல்லிட்டா. அவ பகவானையே ஆளக்கூடியவள் அப்படின்ற அர்த்தம் ஆயிடுது. பத்னி பர்த்தாவுக்கு அதே தானே, தன்னையே ஆளக்கூடியவள் அப்படின்ற மாதிரி ஆயிடுது. அதனால அந்த மாலைக்கு அப்பேற்பட்ட பெருமை. அதனால இங்க முகுந்தன் அப்படின்னு சொல்றதுக்கும் மோட்சத்தை கொடுக்கக்கூடியவனேன்னா அப்பேற்பட்ட வசத்தி. ஏன்னா இந்த லோகத்துல பிரம்மா பரியந்தம் எல்லாமே ஜீவகோட்டின்னு எடுத்துட்டா, இந்த லோகத்தை தாண்டி அப்படிங்கும் பொழுது அதுக்கப்புறம் இருக்கிறது நித்திய சூரிகள். அந்த நித்திய சூரிகளுக்கும் நாயக்கனானவன் அப்படின்றபடினாலே முதல் புராண புருஷனாச்சே.
அவனே அவனே வாங்கக்கூடியவன், அவனையே ஆளக்கூடியவளாக ஆண்டாள் இருக்கா அப்படின்னும் இந்த 2 ஸ்லோகத்திலேயுமே என்னன்னா வைஜெயந்தி மாலையுடைய, அதனாலதான் முதல்ல வைஜெயந்தி மாலை சொல்றேன். ஆமோதமத்திய சதா ஹிருதயம் கமாப்பின்னா சொல்லிட்டு அந்த மாலை காட்டிலும் வசத்தியான மாலை இது அப்படின்றதுல 2வது இதுல சொல்லுது. இதே முதல் பதத்துல வைஜெயந்தி மாலையில நம்ம ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையே எடுத்துட்டா அப்ப அர்த்தம் பார்த்தோம்னா ஆமோதவத்யபி அப்படின்னா ஆண்டாள் சூடி கொடுத்த மாலை அப்படின்றது என்ன அப்படின்னா அது நல்ல வாசனை உள்ளது. நல்ல வாசனையும் இந்த மாலையே எடுத்துக்கலாம். ஏன்னா அதனாலதானே பெருமாள் வேற மாலை பெரியாழ்வார் கொண்டு வச்ச கூட இது எடுத்துட்டு போய் அதே மாலையே கொடுக்கவும் அப்படிங்கிற. ஏன்னா அந்த மாலையில வர வாசனை அப்படின்னு ஒண்ணு பக்கம் இருந்தாலும் ஆண்டாள் சூடி கொடுத்ததுனால வர இன்னும் அதிகமான வாசனை அப்படின்றது என்னன்னா ஹாயாருடைய சம்பந்தமும் கிடைச்சதுனால அது ஆமோதவத்யபி சதா ஹிருதயம் அப்படின்றதுனால பெருமாளுடைய எப்பயுமே ஹிருதயத்துல இருக்கவா ஆண்டாள். அதனால் ஆண்டாளே எப்பயுமே ஹிருதயத்துல இருக்கிறதுனால அந்த மாலையும் அதனால சதா ஹிருதயம் கமாபி ராகான்விதாபி அப்படின்னு. ராகான்விதா அப்படின்னா சிவப்புன்னு ஒரு அர்த்தம் பார்த்தோம். இன்னொன்னு பிரேமம் அப்படின்ற காதல் அப்படின்னு அந்த தன்னுடைய காதலாக கொடுத்ததுனால அந்த இது ராகான்விதாபி. இந்த மாலை லலிதாபி மிருதுவாக இருக்கு, கடினமாக இல்லாம லலிதமாக அழகாக இருக்கு அப்படின்றது ஒரு அர்த்தம். குணோத்தராபி அப்படின்னு ஆச்சரியமான குணங்கள் கூடியது அப்படின்னு இந்த மாலையும் வச்சுக்க. இதுக்கு 2 அர்த்தமா சொல்லும் பொழுது அந்த ஆண்டாள் மாலையவே இந்த அர்த்தமாக வைபவமாக இருக்குன்னு சொல்லி அதனால வைஜெயந்தி காட்டிலும் இது வசந்தது அப்படின்னு சொல்றது ஒரு பக்கம். இல்ல வைஜெயந்தி மாலையுடைய விசேஷணங்கள் எல்லாம் முதல்ல சொல்லிட்டு அதை காட்டிலும் இது இன்னும் வசத்தியாக இருக்கு அப்படின்னு 2 அர்த்தமாகவும் சுவாமி தேசிகன் நீங்க இதுக்கு சொல்றீங்க. அப்படின்னா என்னன்னா வைஜெயந்தி மாலைக்கு இருக்கிற அத்தனை குணங்களும் இருக்கு ஆண்டாள் சுடி கொடுத்த மாலைக்கு. அதுக்கும் மேல்படியாக என்னன்னா ஆண்டாள் சம்பந்தமும் இருக்கிறதுனால அது வசத்தி அப்படின்றது இதுவாயிடும். அப்பேற்பட்ட இதனால அப்படின்றது இங்க சொல்றேன். இதுக்கப்புறம் கெட்டி மோளம் கொட்டுறது அப்படின்றது கல்யாணத்துல ஒரு சிறப்பு. மங்கள வாத்தியங்கள்லாம் இருக்கு. எப்பயுமே ஒரு நல்ல விஷயம் எதுக்கா இருந்தாலும் நம்ம இந்த மங்கள வாத்தியமா இருக்கணும் ஆத்துல. அந்த கல்யாணத்துக்கும் மங்கள வேஷம் கெட்டி மேளம் கட்டுது அப்படின்னு. அதுக்கு எப்படின்னா அதுவும் இதே இடத்துல தான் சொல்வேன். வன்மௌளிதாமணி விபோ சிரசா கிரஹீதே ஸ்வச்சந்த கல்பித சபீத ரசப்பிரமோதாக மஞ்சுஸ்வனா மதுலிஹோ விதது ஸ்வயம் தே ஸ்வாயம்வரம் கமபி மங்கள துரியகோஷம் அப்படின்னு. ஸ்வன்மௌளி தாமணி விபோ சிரசா கிரஹீதே உம்முடைய சூடி கொடுத்த மாலையே பிரபு தலையாலே வாங்கிக் கொள்கிறான் அப்படின்னு தன்னுடைய சிரசினாலே வாங்கிக் கொள்கிறான் தன்னுடைய மாலையை. அப்பேற்பட்ட மாலை. சொச்சந்த கல்பித சபீத ரச பிரமோதாக அப்படின்னு வண்டுகள் தேன் சாப்பிட வருது. அப்ப என்னன்னா எறும்புகள் தேன் சாப்பிட்றதுக்கும் வண்டுகள் எறும்புகள் ஒரு ஸ்வீட் சாப்பிட்றதுக்கும் வண்டுகள் தேன் சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. எறும்பு என்னன்னா ஒன்னொன்னா வரும், வரிசையா ஒன்னொன்னா வரும். அது கொஞ்சம் சாப்பிடும், இது இந்த பக்கம் போகும், இன்னொன்னு வரும், இன்னொன்னு வரும், இன்னொன்னு வரும், அப்படி போகும். இந்த வண்டுகள் அப்படின்றது அப்படி கிடையாது. சுத்தி இருந்தேன்னா எல்லாம் சுத்தி நின்று எல்லாம் தன்னைத்தானே சாப்பிட்டு இருக்கும். அப்படின்னா பெரிய குழம்போல இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை சாதம் போட்டா சுத்தி 4 பக்கமும் 5 பக்கமும் வச்சு கை வச்சு அவ சாப்பிட்றா அந்த மாதிரி இருக்கும். அப்போ இந்த வண்டுகள்ன்றது பல வண்டுகள் இருக்கு இல்லையா, ஒரு சுத்து அடுத்த சுத்து அடுத்த சுத்து அடுத்த சுத்துன்னு இருக்கு. இதுங்க போய் இப்படி வந்தோன்னா அதுங்க இப்படி வருது, எல்லாம் கூட்டமாக. அதனால சொச்சந்த கல்பித சபீதா அப்படின்னு எல்லா வண்டுகளும் சேர்த்து ஒட்டு மொத்தமாக சாப்பாடு. எப்பயுமே நமக்கு என்ன 2 நாள் 3 நாள் சரியான சாப்பாடு கிடைக்கல அப்படின்னா இன்னைக்கு நல்லா ஆத்துல தளிகை பண்ணியிருக்கான் அப்படின்னும் போது நமக்கு ஒரு சந்தோஷம் வருது. அந்த சந்தோஷத்துல இருந்து நம்ம ஒரு சவுண்டு ஆஹா அப்படின்னு நீங்க சூப்பர் ஜமாயிச்சிடலாம் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி வண்டுகள் அப்படின்ற போது அது என்ன ஆகுதுன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் அது கிரீங்காரம் பண்றது, சாப்பிட்றதுக்கு அப்புறமும் அது சாப்பிட்டு நல்லா இருக்கு ருச்சியா இருக்குன்றதுன்னா அதனால கிரீங்காரம் பண்றது. அதனால இந்த கிரீங்காரமே எப்படி இருக்குன்னா மஞ்சுஸ்வனா மதுலிஹோ விததுஸ்வயந்தே அப்படின்னு மதுரமான நாதமாக இருக்கு. இதுவே கெட்டி மேளம் போக மது தேனை அது லிஹோ விதது ஸ்வயம்தே அப்படின்னு நக்கி நக்கி ஒவ்வொன்றாக சாப்பிடுறது விதத்து ஸ்வயம்தே அப்படின்னு. அதனால ஸ்வயமாவே ஒரு கெட்டி மேளம் வச்சுட்டா மாதிரி இருக்கு. அப்படின்னா என்னன்னா ஸ்வயம் அப்படி ஸ்வயமாவே அப்படின்னா
நம்ம பண்ற கல்யாணத்துல நம்ம இன்னார் வரணும் அப்படின்னு இந்த வாத்தியத்துக்குன்னு அவளுக்கு கூட்டு அவளுக்கு சம்பாவனை கொடுத்து அதை பண்றோம். இங்க வந்து அப்படி கிடையாது. யாரும் யாரையுமே கூப்பிடல. ஆனா அந்த வண்டுகளே அப்படி வந்து கைங்கரியம் மாதிரி பண்றதாம். இதுல என்னன்னா பெருமாள் அப்படின்னு வந்தபோது நமக்குதான் பெருமாள் அப்படின்னு கிடையாது. சகல ஜீவராசிகளுக்கும் அவனேதான் சர்வேஸ்வரன், அவனேதான் மாதா பிதான்னு ஆகும்போது அதுங்களுக்கு ஒரு சந்தோஷம், நமக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்னு எல்லாரும் கைங்கரியம் பண்ண வேண்டியது தானே. யானை அப்படின்னா என்ன இருக்கு, அந்த யானை கைங்கரியம் பண்றது, அதுக்கும் பெருமாள் அவனேதான் சர்வேஸ்வரனே தான். அந்த யானைக்கும் அந்தரியாமையாக பகவான் இருக்கான். என்ன நமக்கு அப்படின்றது, நமக்கு கொஞ்சம் ஞானத்தை பகவான் கொடுத்திருக்கான். மனுஷியா மனு துர்லபம் மானுஷம் ஜென்மா அப்படின்னு. அதுக்கு ஒரு அறிவு கம்மியாக இருந்தாலும் என்னன்னா பூர்வ ஜென்ம வாசம். எல்லா வண்டுகளும் வந்தது இல்லையே. இந்த வண்டுகளுக்கு என்னன்னா அதுக்கு பூர்வ ஜென்ம வாசம் எத்தனையோ ஜென்மத்துக்கு முன்னாடி பண்ணுற புண்ணியம் இன்னைக்கு வந்து இந்த ஆண்டாள் கல்யாண அவதாரத்துல வந்து மேளம் கொட்டுற மாதிரி இருக்கு. அப்படி சுவாயம்பரம் கமபி மங்கள துரிய கோஷம் அப்படின்னு அற்புதமான மங்களமான கோஷமாக இருக்கு. அந்த சுவயம்பரம் அப்படிங்கும்போது தனக்கு தாயார் வந்து ஸ்வயம்வரபதி அப்படின்னு இல்லையா, தாயாரே சுயமாக வரிச்ச அந்த பெயர்பட்ட பகவான் உடைய கல்யாணத்தில் தூரிய கோஷம் அற்புதமாக இந்த கெட்டிமேளமாக இந்த வண்டுகளுடைய நாதங்கள் இருக்கு. அப்படிங்கிற 3 ஸ்லோகமாக என்னன்னா, முதல் 2 ஸ்லோகத்துல புஷ்பத்தினுடைய பெருமையும் அந்த வண்டுகள் வந்து அந்த புஷ்பத்துல அமைக்கிற இந்த 3 ஸ்லோகமுமே பார்த்தா அந்த புஷ்பத்தினுடைய மகிமை தான். சூடி கொடுத்த நாச்சியார் அப்படின்றதே நம்ம சம்பிரதாயத்துல சொல்லும் பொழுதே அந்த திருநாமத்துக்கே ஒரு பெரிய வைபவம் இருக்கு அப்படின்னும், அந்த இதுல வந்து என்னன்னா முதல் ஸ்லோகத்துல சொல்லும் பொழுது என்ன சொல்றார், அந்த அந்த வந்து அந்த மண்டுகள் வந்து இந்த வைஜெயந்தி மாலையை விட்டுட்டு மேல போறதுன்றார். அந்த மாலையை வந்து இவர் வாங்கின்றதுனால தன் சிரசுல இருக்கிறதுனால இந்த மாலை வைஜெயந்தி மாலையோடையும் அது சிறப்புன்றார். இந்த வண்டுகள் வந்து அந்த தேனை சாப்பிடும் போது அந்த கிரீன்காரம் பண்ணும்போது இது அற்புதமான ஒரு நாதமாக இருக்கு அப்படின்றதும் சொல்லி கெட்டிமேளமாக இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு கல்யாண வர்ணனையாக அங்க சொல்லிட்டு வர்றார் சுவாமி தேசிகன். அதுக்கப்புறம் என்னன்னா, விஸ்வாயமான ரஜசா கமலேன நாபௌ வக்ஷஸ்தலே ச கமலா ஸ்தன சந்தனேன ஆமோதிதோபி நிகமைர் விஜ்ரியும் வியுக்மே தத்தே நதேன சிரசா தவ மௌலிமாலாம் அப்படின்னு விஸ்வாயமான ரஜசா கமலேன நாபௌ அப்படி பகவான் இந்த வந்து 3 விஷயத்தை எடுத்து சொல்றாரு. பகவானுக்கு சிறந்த மாலைகள் அப்படின்னு பார்த்தா வக்ஷஸ்தலத்துல தன்னுடைய திருநாபியிலிருந்து தாமர புஷ்பம் வருது. அதுல இருந்தான் பிரம்மா முதல்ல சிருஷ்டி பண்ணதே பிரம்மாவை. அந்த பிரம்மாதான் மேற்கொண்டு சகல சிருஷ்டியும் பண்றாரு. அதனால விஸ்வாயமான ரஜசா கமலேன நாபவ், அந்த நாபி கமலத்திலிருந்து வந்த பிரம்மா இந்த விஸ்வாயமான இந்த சகல லோகத்தையும் படைக்கிறார். எப்படி படைக்கிறதுனா பகவானுடைய அனுகிரகத்தினாலே, பகவான் முதல்ல வேதத்தை உபதேசம் பண்ணி மேற்கொண்டு சிருஷ்டிய மூல சிருஷ்டிய பகவானே பண்ணி மேற்கொண்டு சிருஷ்டியெல்லாம் பண்ணணும் அப்படின்னு. அந்த நாபிக் கமலத்துல வர தண்டு இருக்கு இல்லையா, தாமரை கீழே இருக்கு தண்டு, அதுதான் இந்த சகல லோகமும் அப்படின்னு சொல்றான். இந்த லோகத்துல எவ்வளவோ இருக்கு. பூவசுவ மகோலோக தப்போலோக சத்தியலோகம் வரைக்கும் மேல 7 லோகம், பூமிக்கு கீழே 7 லோகம், மொத்தம் 7 14 லோகம், ஒரு அண்டகட்டாக்கங்கள், அப்படி பல அண்டகட்டாக்கங்கள் இருக்கு. அப்ப இந்த பிருத்திவி விஸ்வாயமான அப்படிங்கும்பொழுது பிருத்திவி, இந்த பிருத்திவியில இருக்கிறது என்ன அப்படின்னா பிராகிருதம். பிராகிருத்தினால வராது. அந்த நாபியில பகவான் இருக்கிற நாபி, அந்த கமலம், அது ஒரு அற்புதமான புஷ்பம். ரெண்டாவது என்னன்னா பக்ஷஸ்தலே ச கமலாஸ்தன சந்தனேன அப்படின்னு வக்ஷஸ்தலத்துல இருக்கிற புஷ்பம். அந்த வக்ஷஸ்தலத்துல இருக்கிற கமலத்துல யார் இருக்கா அப்படின்னா சாட்சாத் தாயாரே இருக்கா. அந்த தாயார்ல இருந்து அந்த தாயாருக்கு இருக்கிற சந்தன வாசனம், சந்தனத்துக்கே ஒரு அற்புதமான மனம். அதுவும் பெருமாள் கிட்ட இருக்கிற சந்தனத்துக்கு இன்னும், அதுவும் தாயார் கிட்ட இருக்கிற சந்தனத்துக்குன்னா இன்னும் கேட்கவே வேண்டாம். தாயாருடைய சம்பந்தத்தினாலே, பகவானுடைய வக்ஷஸ்தல சம்பந்தத்தினாலே அப்பேற்பட்ட சந்தன வாசம். இங்க நாபி கமலம் பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்ப ஏற்பட்ட இந்த பிருத்திவி, இது அப்ராக்கிருத்தம். தாயார்கிட்ட இருக்கிறது அப்ராக்கிருத்தமானது, அழியாதது. அப்பேற்பட்டது அந்த நாபில இருக்கு. இப்ப என்னன்னா பெருமாளுக்கு தன்னுடைய நாபியில அற்புதமான புஷ்பம் இருக்கு, தன்னுடைய வக்ஷஸ்தலத்துல புஷ்பம் இருக்கு. ஒண்ணு சிரசில இல்லையே அப்படின்ற ஒரு எண்ணமோ, அதனாலேயோ நீர் வந்து ஆண்டாள் நாச்சியாருடைய சூடி கொடுத்த மாலையை தன்னுடைய சிரசுல தலைவணங்கி வாங்கிண்டேர் அப்படின்றது இந்த ஸ்லோகத்தினுடைய தாற்பயம். ஆமோதிதோபி நிகமைர் விஜ்ரியும் வியுக்மே அப்படின்னு
ரெண்டு பார்த்தோம். மூணாவது திருவடி. திருவடியில ஒரு அற்புதமான புஷ்பம் இருக்கு. அந்த அந்த வாசனை ஆமோதித்தோ நிகமை. திருவடியில என்ன புஷ்பம் அப்படின்னா, சகல பேரு நம்ம என்ன பண்றோம், மந்திர புஷ்பம். வேதத்தை சொல்லி பகவானுக்கு புஷ்பத்தை தன்னுடைய திருவடியில சமர்ப்பிக்கிறதுனால வேதம், அந்த வேதமே வந்து பெருமாளுடைய திருவடியில இருக்கு. அது அப்பேற்பட்ட புஷ்பம். மூணு சொல்லிட்டேன். தன்னுடைய திருவடியில, தன்னுடைய நாபியில, தன்னுடைய வக்ஷஸ்தலத்துல இந்த புஷ்பத்தை வந்து அப்பேற்பட்ட புஷ்பம். தனக்கு இப்ப சிரஸுக்கு என்ன பண்றதுன்றது தெரியாத தத்தே நத்தேன சிரசா தவமௌலி மாலா அப்படின்னு உம்முடைய தலைமுடி அப்பேற்பட்ட சிரசுல அப்பேற்பட்ட மாலையை வாங்கியிருக்கேரா அப்படின்னும், இல்ல இந்த மூணுத்தினுடைய அது இன்னும் சிறந்தது அப்படின்னும் ரெண்டுமாக இங்க அர்த்தம் வருது. அப்படின்னா பார்க்கும் பொழுது, ஏன்னா இப்ப எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா புஷ்பத்தை வந்து சிரஸ்ல வச்சுக்கிறது தானே வசதி. நம்ம இதுலயே சொல்லுவோம், ஸ்ரீபாஷ்யத்தை யாராவது ஒரு பாஷ்யம் பண்ணிட்டு போனா பிரம்மசூத்திரத்துக்கு, காஷ்மீர தேசத்துல முதல்ல சரஸ்வதி தேவி பீட்டத்துல போய் சரஸ்வதி தேவி முன்னாடி வச்சிடணும். சரஸ்வதி தேவி, அங்க சரஸ்வதி ஆலயமே இருந்தது அந்த காலத்துல. இப்ப வந்து பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் அப்படின்னு சொல்றோம். அங்க வந்து பாஷ்யம் எல்லாரும் அவாவா எழுதின பாஷ்யத்தை சமர்ப்பிச்சேன்னா, அதை தாயாருக்கு சரஸ்வதி தேவிக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதை வந்து எடுத்து வச்சுப்பா. அது பிடிக்கலன்னா அது கீழே ஊந்துருமா. மறுநாள் காத்தால போய் பார்த்தேன். அதுவே இன்னும் கொஞ்சம் வசதியாக இருந்ததுன்னா தன்னுடைய வக்ஷஸ்தலத்துல வச்சிருப்பா அப்படின்னு. ஸ்ரீ பாஷ்யக்காரர் அவர் பாஷ்யம் பண்ணி அவர் சரஸ்வதி பீட்டத்துல வைக்கும் பொழுது மறுநாள் காத்தால போய் பார்த்தா எங்கன்னா கீழேயும் இல்லை, தன்னுடைய கையிலையும் இல்லை, தன்னுடைய வக்ஷஸ்தலத்திலையும் இல்லை. அப்புறம் பார்த்தா எங்க இருந்ததுன்னா தன்னுடைய சிரஸ்ல இருந்துதான். ஏன்னா அந்த பாஷ்யம் உயர்ந்த பாஷ்யம் அப்படின்னு சுவாமி கிருஷ்ண பிரம்மதந்திர சுவாமி கொண்டாடிச்ச பாஷ்யம் எஸ்ய நிசம்ய லக்ஷ்மண முனேகே கௌதூஹலாத் பாரதி அப்படின்றது. அந்த பாஷ்யத்தை பார்த்து சரஸ்வதி தேவி ரொம்ப கொண்டாடினா அப்படின்னு, தன்னுடைய சிரசிலேயே வச்சிருந்தா அப்படின்னு. இப்ப கௌதூஹலா சந்தோஷம் அடைஞ்சான்னு இல்லை, குதூகலம் அடைஞ்சா அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா, சூத்ரானாம் இதமுத்தமம் விவரணம். சூத்திரத்திலேயே என்னன்னா மற்ற சூத்திரங்களும் அர்த்தங்கள் இருந்தாலும் 100% இதுதான்ப்பா அப்படின்ற. ஏன்னா வேதத்திலேயே 3 இருக்கு, பேதம், அபேதம், கடகஸ்ருதி அப்படின்னு. சில பேர் பேதம் வர ஸ்ருதியை மட்டும் எடுத்துட்டு அர்த்தம் எடுத்துட்டு போயிட்டு பேதம் இருக்கு அப்படிங்கிறான். அபேதத்தை மட்டும் எடுத்து சில பேர் அர்த்தம் பண்ணியிருக்கான். ஆனா இவர்தான் பாஷ்யக்கார் 3 அர்த்தமும் எடுத்து சமன்வயமாக, ஒண்ணுத்துக்கு ஒண்ணு விருத்தமா இருந்தாலும் அதை அழகாக அர்த்தம் சொல்லி சமன்வயப்படுத்தி நமக்கு கொடுத்திருக்காரு. அதனால சூத்ரானாம் உத்தமமான சூத்திரம் அப்படி. அப்ப நமக்கு என்ன தெரியுது, அப்ப சிரசுல வைக்கும் பொழுது அதனுடைய வேல்யூவே தனி அப்படின்னு நமக்கு தெரியுது இல்லையா. அப்படி பார்த்தா கூட பகவான் என்ன பண்றதுன்னா தன்னுடைய நாபியில இருக்கிற விஸ்வாயமான அப்படின்னு இந்த உலகத்தையே படைக்கக்கூடிய அந்த பிரம்மா, அவர் இருக்கிற அந்த புஷ்பம் நாபி கமலம், அதை காட்டிலும் வக்ஷஸ்தலத்துல பெரிய பிராட்டியாரே இருக்கக்கூடிய அந்த இது வக்ஷஸ்தலத்துல எப்பயுமே நித்தியவாசம் பண்ணின அப்ராகிருதமானதும், எல்லாரும் வேதம் சொல்லி மந்திர புஷ்பம் அப்படின்றது நம்ம சொல்றோம், மந்திர புஷ்பம், மந்திரமே புஷ்பமாக நம்ம சமர்ப்பிக்கக்கூடிய எல்லாம் பண்ற கோவில்கள்ல அப்பேற்பட்ட திருவடியில இருக்கிறது. அந்த திருவடியில இருக்கிற புஷ்பம் அதுக்கான ஏற்றம். இந்த 3 ஏற்றத்தை காட்டிலும் மேல இருக்கிறது ஒண்ணு அப்படின்னு அப்படியும் எடுத்துக்கலாம். தாயாருடைய பெருமையை சொல்றது, தாயாருடைய பெருமையை சொல்றது அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது மற்றதெல்லாம் தாழ்த்தின்னு நம்ம நினைச்சிக்க கூடாது. இந்த இடத்துல ஒரு பெருமை சொல்லும் பொழுது ஒருத்தருடைய பெருமை அப்படின்னா, அப்ப இதுக்கு அது அடுத்ததா, இது 3rd ரேங்கா 4th ரேங்கா அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடாது. ஒரு பெரிய ஆச்சாரியனை பத்தி நம்ம இவர் ரொம்ப உயர்ந்த ஆச்சாரியர் அப்படின்னா மற்றவாள்லாம் இல்லை அப்படின்ற அர்த்தம் கிடையாது. அது நம்மளா கொஞ்சம் தப்பா புரிஞ்சுக்கிறோம். அந்த மாதிரி அதனால இது வசதி, அந்த பகவானுக்கு இது வசத்தின்னு தெரிஞ்சுது அப்படின்னா. அப்படி இல்லைன்னாலும் ஒருவேளை திருவடியில அப்பேற்பட்ட புஷ்பம் இருக்கு, வக்ஷஸ்தலத்துல அப்பேற்பட்ட புஷ்பம் இருக்கு, நாபியிலையும் இருக்கு, தன்னுடைய சிரசுக்கு இதுக்கு இந்த 3த்துக்கும் சமமாக ஒரு புஷ்பத்தை நம்ம ஏத்துக்கணுமே, என்ன ஏத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆண்டாள் நாச்சியாரோட புஷ்பத்தை தான் தலை வணங்கி அந்த சிரசுல அந்த புஷ்பத்தை ஏத்துக்கிறேர் அப்படின்னும் இது வந்து பெரிய முதல் அர்த்தமாக பெரியவா எல்லாரும் சொல்றா. அப்பேற்பட்ட ஆச்சரியமான அர்த்தங்கள். அந்த மாதிரி பெரியாழ்வார் நம்ம இந்த திருநட்சத்திர வைபவத்துல நம்ம வந்து ஆண்டாள் தாயாரினுடைய இதை கொண்டாடுறோம். இந்த கோதாஸ்துதிக்கே சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்னைக்குமே பார்த்தா அந்த மாசம் மார்கழி மாசம் தனுர் மாசத்துல 30 நாளும் தாயார் முதல்ல கார்த்தால சுப்பிரபாதமாக இன்னைக்கும் கோவில்ல கேட்கறது என்னன்னா இந்த கோதாஸ்துதியை தான். அப்படி சுவாமி தேசிகனுடைய அப்படி பிரீத்தி சுவாமி தேசிகன் பண்ண ஸ்தோத்திரத்துல. அது மட்டும் இல்ல, கோதாஸ்துதி உற்சவம் அப்படின்னு பிரமாதமான உற்சவம் நடக்கும், வசந்தோற்சவம். அங்க ஆண்டாள் தாயார் பெருமாளும் ரங்கமன்னாரும் எள்ளி
ஏழி திரும்புகால கோதாஸ்துதி சொல்லுவா, அப்பேற்பட்ட உற்சவம். தென்னாச்சாரிய சம்பிரதாயம் கோவிலாக இருந்தாலும் சுவாமி தேசிகன் வந்து நமக்கு ராப்பத்து பகல் பத்துல உள்ள எழுறது அப்பேற்பட்ட இது. அப்புறம் சுவாமி தேசிகனுடைய திருநட்சத்திரத்துல நேர ஆண்டாள் தாயார் கிட்ட நமக்கு மங்களாசாசனம் அப்பேற்பட்ட வைபவமாக நடக்கிறதுனா சுவாமிக்கு கோதாஸ்துதி என்ன அந்த ஸ்லோகத்தை அப்படி பண்ணணும்னு இல்லை, அப்படி எப்படி திருவுள்ளம் எப்படி பக்தியோட பண்ணிருப்பேர் அப்படின்னு தாயார் இன்னைக்கும் உகந்து அர்ச்சாரூபத்திலே விபவ ரூபத்துல சுவாமி தேசிகன் அப்புறம் தானே அந்த அர்ச்சாரூபத்திலே அவ்வளவு ஆனந்தமாக தேசிகனுக்கு அனுகிரகம் பண்றான்னா இது அப்பேற்பட்ட ஸ்லோகம் ஒவ்வொன்றும். அதுக்கப்புறம் தன்னுடைய கல்யாண வைபவத்துல 18வது ஸ்லோகமாக சொல்றேன். சூடாபதேன பரிகிருஹ்ய தவோத்தரீயம் மாலாமபி த்வதலகை ரதிவாஸ்ய தத்தாம் பிராயேண ரங்க பதிரேஷு பிபர்த்தி கோதே சௌபாகிய சம்பத் அபிஷேக மகாதிகாரம் அப்படின்னு சூடாபதேன பரிகிருஹ்ய தவோத்தரீயம் அப்படி இந்த கல்யாண வைபவம் நமக்கு வந்து பெருமாள் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். உற்சவாதிகள்லாம் நடக்கும் பொழுது உபயக்காரா அப்படின்னு இருப்பான். அந்த உற்சவம் முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவான்னா உபயக்காராளுக்கு என்ன பண்ணுவான், பெருமாளுடைய புஷ்பத்தை சாத்தியோ பெருமாளுடைய வஸ்திரத்தை எடுத்து அவளுக்கு பரிவிட்டமாக கட்டுவா. அது ஒரு மரியாதை. ஏன்னா அவ அந்த உற்சவத்தை நடத்தினதுனால அந்த உற்சவத்தை நடத்துறதுக்கான பாக்கியம் அவளுக்கு கிடைச்சது ஒரு பக்கம். அந்த உற்சவத்தை நமக்கு நடத்தி கொடுத்ததுனால அவளுக்கு அந்த மரியாதை உண்டு. பிரசாதங்கள்லாம் கொடுத்து அனுப்புவா. இன்னைக்கும் திவ்ய தேசாதிகள்ல பார்த்தோன்னா நமக்கு போய் உபயம் கிடைக்கிறதே கஷ்டம். ஏன்னா எல்லா உற்சவம் ஆழ்வார் உற்சவம் ஆச்சாரிய உற்சவம் எல்லாம் ஒவ்வொருத்தர் நம்ம ஏத்துட்டு இருப்போம். அந்த காலத்துல இருந்தே பரம்பரையா ஒரு குடும்பம் நாங்க தான் வந்து பெரிய ஆழ்வார் உற்சவத்தை பண்றோம், ஆண்டாள் திருவாடி பொறுத்த உற்சவம் பண்றோம்னு அந்த காலத்துல இருந்தே அவ தான் இருப்பா. யாரும் மாட்ட மாட்டான். அது ரொம்ப வேற யாரும் இல்லை. ஏதாவது உற்சவத்துல ஒரு குடும்பம் அவ இப்ப இல்லாத போயிட்டா, ஃபாரின் போயிட்டா, யாருமே இல்லைன்னா அப்ப புதுசா ஒருத்தருக்கு தருவா அந்த இதை உற்சவத்தை. அப்போ அந்த பெருமாளுடைய அனுகிரகம்லாம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி என்னதுன்னா பெருமாள் ஆண்டாள் பெருமாளுக்கு அந்த மாதிரி பண்றாலும் சூடாபதேன பரிகிருஹ்ய தவோத்தரீயம் ஆண்டாளுடைய உத்தரித்த பெருமாள் எம்பெருமான் தன்னுடைய தலையில ஏத்திக்கிறார் பரிவிட்டம் போல. மாலாமபி த்வதலகை ரதிவாஹ்ய தத்தாம் அப்படின்னு உம்முடைய திருக்கையால் அந்த வசந்த புஷ்பத்தை ஏற்றுக்கிறேன். எப்படி ஒரு உபயக்காரர் புஷ்பத்தை சாத்துவா அதுக்கப்புறம் பரிவிட்டத்தை சாத்துவாள் அந்த மாதிரி. பிராயேண ரங்க பதிரேஷு பிபர்த்தி கோதே அந்த ரங்கநாதன் சொல்றேன் தேசிகன் பெரும்பாலும் இதைதான் தரிக்கிறேன் அப்படின்றது என்னுடைய எண்ணம் அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்லிட்டார். இந்த மாதிரி சொல்லல. இந்த மாதிரின்னா இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரங்கநாதன் பெரும்பாலும் அவருடைய சிரசில ஏதாவது ஒரு வஸ்திரம் இருந்தா அது ஆண்டாளுடைய உத்திரியம்தான், அந்த புஷ்பம் இருந்தா அது ஆண்டாள் சூடி கொடுத்த மாலை தான் அப்படின்னு சௌபாகிய சம்பத் அபிஷேக மகாதிகாரம் அப்படின்னு இதை சாத்தின்றதுனால என்ன அப்படின்னா பெருமாளுடைய அனுகிரகம் பூர்த்தியா அந்த உபயக்காரருக்கு படுறதுன்னு அர்த்தமோ. இப்ப தாயாருடைய சௌபாகிய சம்பத் அபிஷேகம் பகவானுடைய சம்பத் என்ன எல்லாருக்கும் மோட்ச சாம்ராஜ்யத்துல அவன் ஆனந்த லோகமயனாக இருந்து எல்லாருக்கும் மோட்சத்தை தரான் இல்லையா, அந்த அதிகாரம் கொடுத்ததே என்னன்னா தாயார் தான் கொடுத்திருக்காளாம். அப்படின்னா தாயாரனுடைய அந்த வக்ஷஸ்தலம் அந்த மாலையும் அந்த உத்திரியமும் தன்னுடைய தலையில இருக்கிறதுனால அவனுக்கு அந்த அதிகாரம் அவருக்கு வந்துருக்கு அப்படின்னு. இப்ப நம்ம பார்த்த உதாரணம் உபயக்காரருக்கும் இங்கேயும் என்ன வித்தியாசம் அப்படின்னா உபயக்காரன்றவர் நம்ம வந்து ஜீவாத்மா பகவானுக்கு கைங்கரியம் பண்றதுக்கே இருக்கும், நம்ம வந்து தாசன். ஆனா அப்படி பெருமாள் தாயாருடைய இது எடுத்துட கூடாது. அவருடைய உத்திரியத்தை இவர் எடுத்துக்கிறாரே, அவருடைய புஷ்பத்தை இவர் எடுத்துக்கிறாருன்னா இது பிரேமையினால வந்தது, இது தாசத்துவத்தினால வந்தது இல்ல. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரெண்டு பேருமே இருந்து அந்த அவர் வாங்கிக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தாயாருடைய அந்த சௌபாகியம் இல்லையா, கல்யாணம் நம்ம சொல்றது இந்த கல்யாணம் எல்லா மங்களத்துக்கும் மங்களமாக இருக்கிறது தாயார்கள்னால அந்த தாயாருடைய அந்த இது அதிகாரம். ஏன்னா பெருமாளுக்கே அதிகாரம் இருக்கு, ஆனா பெருமாளுக்கு இருக்கு, அதனால தாயார் சொல்லித்தானே அவர் பண்றாரு. அதனால அந்த அதிகாரத்தை தாயார் கொடுக்கறா அப்படின்னு. இது எப்படி எடுத்துக்கணும்னா அந்த பிரேமையினாலே எடுத்துக்கணும் அப்படின்றதும் அந்த உபயம் அப்படின்றது உதாரணத்துக்கு தான். சுவாமி தேசிகன் அதை உதாரணமாக சொல்லலை, நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக. அதனால சூடாபதேன பரிகிருஹ்ய தவோத்தரியம் ஆண்டாள் உத்திரியத்தை என்பதுமான ஏத்துக்கிறான். மாலாமபி துவதலகை ரதிவாக்கியதைத்தான் உம்முடைய தலையை சிரச குனிஞ்சி தான் மாலையை ஏத்திக்கிறான் அப்படின்னு. அப்பேற்பட்டு ரங்கநாதன் பெரும்பாலும் மேல சொன்ன ரெண்டு விதமாக பெரும்பாலுமே இந்த ரங்கநாதன் அப்படின்னு அந்த ரங்கநாதனையும் சேர்த்துதான் சொல்றேன். இன்னொன்னு ரங்கமன்னார் அப்படின்னு அங்க போய் பார்த்தா எப்பயுமே அவர் பெருமாளுடைய இதுதான். இன்னைக்கு பல திவ்ய தேசங்கள்ல பார்த்தாலும் திருமலையில கூட
ஆண்டாள் சூடி கொடுத்த மாலை தான் கருட சேவைக்கு காத்தால மோகினி அவதாரத்துக்கு வரும். அதைதான் பெருமாள் சாத்தி போயிரு. அந்த மாதிரி பல திவ்ய தேசத்துக்கு ஆண்டாளுடைய மாலையை ஏழ்றது வழக்கம். அப்படி சௌபாகியம். அதனால அந்த அந்த சம்பத்துக்கள் எல்லாம் சம்பத் அபிஷேகம் அப்படின்னு பகவானுக்கு அபிஷேகம்னா அந்த சாம்ராஜ்ய மோட்ச சாம்ராஜ்யத்துக்கு ஒரு சௌபாகியமாக தாயார் இருக்கா. அது மகா அதிகாரம், பேர்பட்ட அதிகாரம் தாயார் பக்கத்திலேயே இருக்கிறதுனால பகவானுக்கு கிடைக்கிறது அப்படின்றத அற்புதமாக சுவாமி தேசிகன் இங்க சொல்லிருக்கேன். இந்த 18வது ஸ்லோகம் வரைக்கும் இன்று பார்த்தோம். மேற்கொண்டு ஸ்லோகம் அடுத்த வாரம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு முக்கியமாக இந்த சாதுர்மாசிய சங்கல்பம் அப்படின்னு நமக்கு வருது, இந்த ஆஷாட பௌர்ணமி அப்படின்னு. அது ரொம்ப முக்கியம். அதை பத்தி கொஞ்சமா என்னன்னா அந்த அந்த இந்த சந்தர்ப்பமாக வருதுனால அப்படின்னு சொல்றேன். நமக்கெல்லாம் எப்படி கிரகஸ்தாசிரமத்துக்கும் அப்புறம் பிரம்மச்சாரிக்கு எப்படி நம்ம ஆவணியாவட்டம் பண்றோம், அது வருஷா வருஷம் ஆவணியாவட்டம் பண்றோம் இல்லையோ, அது எவ்வளவு முக்கியமோ சன்னியாசாசிரமத்துல இருக்கிறவாளுக்கு சாதுர்மாசியம் சங்கல்பம் அப்படின்றது, சாதுர்மாசிய விரதம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நம்மளெல்லாம் சுவாமிகள் சொல்லும் பொழுது, சன்னியாசாசிரமத்துல இருக்கிற சுவாமிகள் சொல்லும் போது நம்ம அவளுடைய திருநக்ஷத்திரத்தை வச்சு இவா பெரியவான்னு சொல்ல மாட்டோம். எத்தனை சாதுர்மாசியம் சுவாமி பண்ணியிருக்காரு, சுவாமி 34 சாதுர்மாசியம் இருந்தேர் அப்படின்னு தான் சொல்லுவா பெரிய சுவாமிகள் எல்லாம் அந்த காலத்துல எல்லாம். அப்படின்னா என்னன்னா 34 சாதுர்மாசியம் அவர் பண்ணியிருக்கார் அப்படின்னு அர்த்தம். அதை வச்சுதான் சாதுர்மாசியத்துல யார் பெரியவாளோ, வயசுல பெரியவாளா இருந்தா கூட, இப்ப சன்னியாசாசிரமம் வாங்கி 2 சாதுர்மாசியம் தான் பண்ணா, வயசுல சின்னவா 30 சாதுர்மாசியம் பண்ணியிருக்கான்னா அவ சின்ன வயசுலயே சன்னியாசாசிரமம் வந்தாலும் பெரியவா தான் இவாளை சேவிக்கணும். எத்தனை சாதுர்மாசியம் அதிகமோ அவளுக்கு இன்னும் அதிகம். ஏன்னா அத்தனை இதுல சன்னியாசாசிரமத்துல அத்தனை வருஷம் இருக்கிறதுன்றது ஒரு கঠিனம் இல்லையா. சன்னியாசாசிரமத்துக்கு வரத்துக்கு என்னன்னா அவ பூர்வ ஜென்மாவே என்னன்னா அவளே இதை விட்டுட்டு தானே வரா. அப்ப இது முதல்ல இருந்து அர்த்தம், அந்த பிறவி போயிடுச்சு அவள் சன்னியாசாசிரத்துல, அது புது பிறவி கணக்கு. அது கூட வந்த நாள் கணக்கு கிடையாது, சதுர்மாசத்துல இருந்தான். அது அன்னைக்கு என்ன பண்ணுவான்னா மிருத் சங்கிரகம்னு, அந்த காலத்துல எல்லாம் என்னன்னா மழை காலம் வரும். இந்த ஆணி மாசத்துல இருந்து ஆணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை எல்லாம் மழை காலம் இருக்கும். சஞ்சாரம் பண்ண முடியாது அவளுக்கு. எத்திகளுக்கு முக்கியமா நிறைய சஞ்சாரம், சிஷ்யாளுகளுக்கு எல்லாம் சமாசேனம் இதெல்லாம் பண்ணிட்டு வரணும் இல்லையா, பரண்யாசாதிகள்லாம். அந்த 4 மாசம் ரொம்ப கஷ்டம். அதுவும் அந்த காலத்துல எல்லாம் பார்த்தோன்னா எப்படி அவன் பாத யாத்திரையா வரணும். அதுக்கு மேலேயும் பார்த்தாலும் மாட்டு வண்டி, குதிரை வண்டி எல்லாம் எடுத்துட்டு வருவா. இந்த காலத்திலயும் வசதிகள் அதிகமா இருந்தா கூட அத்தனை பெருமாள்களையும் ஜாகிரதையாக எழுத பண்ணிட்டு வரணும். சாமான்கள் எவ்வளவோ இருக்கு. அதெல்லாம் அந்த 4 மாசம் அப்படின்றது பண்றது உண்டு. அதனால என்ன பண்ணுவான்னா அவ ஒரு இடத்துல இருப்பா. அன்னைக்கு அந்த சாதுர்மாசியத்தை அன்னைக்கு மிருத் சங்கிரகம் அப்படின்னு அவளுக்கு தேவையான, ஏன்னா அவளுக்கு தேவையான மண் அதெல்லாம் எடுத்து வச்சுப்பா. அந்த 4 மாசத்துக்கு ஏத்ததெல்லாம் வச்சு அன்னைக்கு சிஷ்யா முன்னாடி இந்த விரதத்தை ஏத்துக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது 4 மாசம் பண்றா. இந்த காலத்துல எல்லாம் பக்ஷம் அப்படின்னு, பக்ஷேவை மாசகா அப்படின்னு வேதத்துல சொல்லபடி ஒரு பக்ஷம் 15 நாள் அப்படின்னு கணக்குல 4 பட்சமாக 2 மாசமாக பண்றது வழக்கம். அப்படி இன்னைக்கு எல்லா சுவாமியும் நம்ம ஸ்ரீ வைஷ்ணவத்திலே எல்லா அத்வைத சுவாமி எல்லாரும் பெரிய பெரியவாள்லாம் பண்ணுவா. அந்த ஆஷாட பௌர்ணமிக்கு விசேஷம் அப்படின்னா என்னன்னா, அது குரு பௌர்ணமி அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் அதுல முக்கியமான என்னன்னா வியாசருடைய அவதார தினம். வியாசர் தான் நமக்கு வேதத்தெல்லாம் சூத்திரங்கள் எல்லாம் பிரிச்சு நமக்கு கொடுத்திருக்கார். அவரு அதையும் முன்னிட்டு அன்னைக்கு ஒரு நாள் அந்த ஆஷாட பௌர்ணமியில இருந்து அந்த பஞ்சமிக்குள்ளே நடுவுல நல்ல நாள் பார்த்து அவ பண்ணுவா. அன்னைக்கு முதல்ல அன்னைக்கே பண்றது உத்தமம். அது அன்னைக்கு ஒருவேளை அன்னைக்கு கிரகணம் வருதோ அந்த மாதிரி ஏதாவது அந்த நாள் சரியில்லை அப்படின்னா அந்த பஞ்சமிக்குள்ள பண்றது ஒரு வழக்கம். அதுல நம்ம சுவாமிகள் எல்லாமும் பார்த்தா என்ன பண்றான்னா, ஏதாவது ஒரு திவ்ய தேசங்கள்ல, போன வருஷம் ஐஷிங்கர் கும்பகோணத்துல பண்ணேர், இந்த வருஷம் அகோபிலத்துல பண்றேன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு திவ்ய தேசமாக பண்ணா என்னன்னா அந்த 2 மாசம் அங்க இருக்கலாம். அதுல ஒரு இது என்னன்னா சிஷ்யாலும் அந்த திவ்ய தேச பெருமாள் சேவிக்கலாம் அப்படின்றபடினால அதனாலயாவது நிறைய பேர் வருவா அந்த திவ்ய தேசத்துக்கு அப்படின்ற ஒரு நல்ல இதுவும் நடக்கிறது அங்க. ஏன்னா நமக்கு இப்ப தனியா போனோம் அப்படின்னாலும் கஷ்டம், அங்க ஆச்சாரியம் இருக்கிறதுனால நமக்கு தனியாராக எல்லாம் நடக்கும். அந்த பெருமாள் திவ்ய தேசங்கள்ல எல்லாம் நம்ம போய் சேவிக்கலாம் அப்படின்ற ஒரு இது. அப்படி இது நடக்கிறது. அதனால இது ரொம்ப முக்கியம். சிஷ்யாளுக்கெல்லாம் என்னன்னா அந்த சாதுர்மாசியம், நம்ம சன்னியாசாசனத்துல திருநக்ஷத்திரத்தை காட்டிலும் வசதி என்னன்னா சாதுர்மாசியம் தான் வசதி. அதை சாதுர்மாசத்துல நம்ம இருந்து அன்னைக்கு என்னன்னா அந்த இடத்துல சுவாமி இருக்கணும் அப்படின்னு சிஷ்யாலாம் அவர் அந்த மண் எடுத்து அந்த 2 மாசத்துக்கு அவர் வச்சுக்கணும் இல்லையா. அவள்லாம் அந்த உடம்புல எல்லாம் அந்த சோப்பு கீப்பெல்லாம் போட மாட்டான். அவ விரதத்துல இருக்கிறவா, சன்னியாச தர்மத்தை பாட்டிக்கிறவாளுக்கு மண்ணு தான்.
அப்ப அந்த மண்ணெல்லாம் எடுத்து வச்சுக்கும் போது பூசூக்தம் சொல்லி சிஷ்யாலோட சேர்ந்து அந்த பூசூக்தம் சொல்லி பூமாதேவி வேண்டின அந்த இதெல்லாம் பண்ணி பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த விரதத்தை ஏத்துக்கிறான். அந்த விரதத்தை ஏத்துன்ற உடனேயே திவ்ய தேச மாலைகள் அற்புதமான அந்தந்த திவ்ய தேசங்கள்ல இருந்து சுவாமி வந்து அந்த சாதுர்மாசத்தை அற்புதமாக முடிக்கணும் அப்படின்னு திவ்ய தேச பெருமாள்கள் எல்லாம் அனுகிரகம் பண்றதுக்காக அர்ச்சகமுக்கையில எல்லாம் மாலை பரிவிட்டம் மரியாதை எல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் 2 மாசம் சுவாமி விரதத்தோட இருக்கணும். அந்த விரதம் சாதாரண விரதம் இல்லை, அது கடினமான ஒரு விரதம். ஒரு வேளைதான் சாப்பிடலாம் அப்படின்னு பல நியமனம் இருக்காது. சாதாரணமாவே சன்னியாசாசிரமம் ரொம்ப கஷ்டம், அதுலயும் இந்த சாதுர்மாசிய சங்கல்பம்ன்றது ரொம்ப கஷ்டம். அதுல இருந்து சுவாமி இந்த மாதிரி சங்கல்பம் ஏத்து பேர் இந்த மாதிரி 4 பட்சமாக இந்த மாதிரி சாதுர்மாசமா இருக்க போறேன்னு சிஷ்யாலாம் சேர்ந்து அப்படியே இருக்கணும் அப்படின்னு சுவாமிக்கு அங்க இருக்கிறதுக்கு அனுகூலத்தை பண்ணி தருது அப்படின்றது ஒரு அற்புதமான ஒரு விசேஷம். அங்க இருந்து சுவாமி நம்ம எல்லாம் சேவிக்கணும். அவாவாளுடைய ஆச்சாரியன் அந்த சாதுர்மாசிய சங்கல்பத்துல சுவாமி சேவிக்கிறச்சு அது அப்படியே அவ பக்கத்துல இருக்கிற திவ்யதேசம் சேவிக்கிறதுன்றது அது மகா பாக்யம். நம்மளுடைய ஜென்மால நம்ம வந்து அந்தந்த ஒரு சுவாமி அந்த சாதுர்மாசமாவது நம்ம போய் எப்படி பண்றா அந்த விரதம்ன்றது ரொம்ப கடினமான ஒரு இது. அது சிஷ்யாளுக்காக அப்படி அந்த சிஷ்யா அபிவிருத்தி எல்லாம் பண்ணும். அந்த சாதுர்மாச சங்கல்பம் இருந்து மேற்கொண்டு உத்தானம் அப்படின்னு மேற்கொண்டு அந்த 2 மாசம் முடிச்சு மேற்கொண்டு யாத்திரைகள் போறது அப்படின்னு உத்தானம் அன்னைக்கு இது அந்த விரதத்தை முடிச்சு கிளம்புறதுன்றது ஒரு அற்புதமான ஒரு இது. அதுல எல்லாரும் அவளுடைய ஆச்சாரியர்கள் அன்னைக்கு சேவிச்சு இது பண்ணணும் பெறணும். அப்புறம் சாதுர்மாசத்தை பத்தி சுவாமி எப்படி சொல்றது அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால ஒரு சின்னதா அடியேன்னு சொன்னேன். மேற்கொண்டு அடுத்த வாரம் பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.